رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமிலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹு வந்தவுடன் முதலில் என்ன செய்தார்கள்? இதுக்கான ஆன்சர் தும்மினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் தன்னை வணங்குவதற்காக மனிதர்களையும் படைத்தான். நேரம், காலம் இதையும் உருவாக்கினான். அவன் உருவாக்கிய அனைத்து நேரங்களும் நாட்களும் நல்லவைதான். இருந்தாலும் அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து சிறப்பித்து கூறியுள்ளான். சிறப்பான நாளாக ஜுமா நாளை தேர்வு செய்துள்ளான். அதே போல அல் குர்ஆன் இறங்கிய மாதமான ரமதான் மாதத்தை சிறப்பித்து கூறியுள்ளான். சிறந்த நாள், சிறந்த மாதம் என ரமதான் மாதத்தின் ஜுமாவில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடிகளும் பரக்கத் வாய்ந்தவை. இதை வீணாக்காமல் சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய மறுமை வாழ்விற்கும் அது உதவியாக இருக்கும். இந்த உலகில் நாம் ஆசைப்படும் வெற்றிக்கும் உதவியாக இருக்கும். பொதுவாக நாம் அல்லாஹ்விற்காக செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அதைவிட 10 முதல் 700 மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கும். அவரவர் செய்யும் அமலுக்கேற்ப அவரின் நோக்கத்திற்கு ஏற்ப அல்லாஹ் நன்மைகளை தருவான். ஆனால் ரமதான் மாதத்தை பொறுத்தவரை கணக்கில்லாமல் கூலிகள் கிடைக்கும். நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலிகளை நானே தருவேன் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எல்லா அமல்களும் அல்லாஹ்விற்காக தான் செய்யப்படுகிறது. இருந்தாலும் நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் இப்படி சொல்ல காரணம், இந்த ஒரு அமல் மிக உயர்ந்த ஒரு அமலாக கருதப்படுகிறது. அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் தொழுகை, ஜகாத், ஹஜ் இவை எல்லாம் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நோன்பை பொறுத்தவரை அவர் சொன்னால் மட்டுமே தெரியும். நோன்பு வைக்காமலும் அவர் நான் நோன்பு வைத்தேன் என சொன்னால் நாம் நம்பிதான் ஆக வேண்டும். நம்மால் இதை தீர ஆராய முடியாது. ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த அமல் இது. அந்த அடியான் நினைத்தால் நோன்பு வைக்காமல் சாப்பிடலாம், நம்மை யாரும் பார்க்க போவதில்லை என. ஆனால் தான் ஆசைப்பட்ட அனைத்து உணவுகளும் தன் முன்னால் இருந்தாலும் இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என அவன் உண்ணாமல் தவிர்த்து விடுகிறான். தான் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை நோன்பின் காரணமாக தவிர்த்து விடுவான். இதுதான் தக்வா. இதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பிற்கு இப்படிப்பட்ட கூலிகளை தருகின்றான். நோன்பு வைத்து இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு இபாதத்களும் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்த இடத்தில் இருக்கும். அதற்கு கணக்கின்றி கூலிகளை தருவான். நோன்பில் என்ன செய்யலாம் என கேட்டால், கடமையான தொழுகைகளோடு அதன் முன்பின் சுன்னத்துகளை தொழலாம், தஹஜ்ஜுத் தொழலாம். மற்ற நாட்களில் அவ்வளவாக இந்த தொழுகையை தொழ முடியாது. ஆனால் ரமதான் மாதத்தில் எப்படியும் ஷஹருக்கு எழுந்திருப்போம். அந்த நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழலாம். குர்ஆன் இறங்கிய மாதம் இது. அதனால் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். முடிந்தால் அதன் பொருளை படித்து வரலாம். சிறந்த திக்ர்கள், துஆக்கள் ஓதலாம். முக்கியமான விஷயம், தௌபா அதிகம் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்யாமல் அதன் காரணமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை நாம் கடந்துவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்படி கடந்து போகிறவர்களை அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரும் சபிக்கின்றனர். அதனால் எவ்வளவு அதிகம் தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகம் தௌபா செய்யுங்க. தௌபாவிற்கு என்ன துவாக்கள் ஓதலாம் என கேட்டால், சிம்பிளாக நான் ஒரு துவா சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி ஓதிய துவா இது. இது ஒன்று போதும் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட. அந்த துவா என்னன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகிறேன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் ஓதாமல் விட்டதில்லை. ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக ஓதியுள்ளார்கள். அதனால் தொடர்ந்து டெய்லி ஒரு 100 முறையாவது இதை நம்ம ஓதணும். இந்த ஒரு துவா காரணமாக நீங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவங்கள் காரணமாக நம்மை பிடித்த அனைத்து முசீபத்துகளும் இந்த மாதத்தோடு இன்ஷா அல்லாஹ் விலகிவிடும். அதனால் இன்று முதல் இந்த துவாவை தொடர்ந்து 30 நோன்பிற்கும் ஓதுங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த படையின் மீது அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பி வைத்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.